ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஷேரிங் மோடுக்கு போயாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் வியூவர்ஸ் உடைய ரேட்டிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் எஸ்சிஓ ஸ்கோர் நல்லா வரணும்னா உங்களுக்கு வியூவர்ஸ் வந்து உங்களை நல்லா ரைட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த வியூவர்ஸ் எப்போ நல்லா ரைட் பண்ணுவாங்க, எப்படி நல்லா ரைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஆப்ஷன் வந்து எப்படி வரும்னா யூடியூப் அல்காரிதமாகவே கொடுக்கும். ஜென்ரலாகவே வந்து யூடியூப் அல்காரிதம் உங்க வீடியோஸ் ஒவ்வொன்னுடைய செயல்பாட்டையும் அதை ஒவ்வொரு வியூவரும் எப்படி பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, ஸ்கிப் பண்ணுறாங்களா, லைக் பண்ணுறாங்களா, ஷேர் பண்ணுறாங்களா, கமெண்ட் பண்ணுறாங்களா, எல்லாத்தையுமே அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டாலுமே மெயினாக எது வந்து வியூவர்ஸுடைய ரேட்டிங் எடுத்துக்கிறாங்கன்னா, இங்கே நீங்கள் ஷேர் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. வாட் டிட் யூ திங்க் ஆஃப் திஸ் வீடியோ, ஹெல்ப் அஸ் டு இம்ப்ரூவ் யூடியூப் சொல்லி ஒரு இது கேட்பாங்க, ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. இது என்னுடைய இன்னொரு யூடியூப் லாகின். ஆக்சுவலி இது என்னுடைய அஃபிஷியல் social media for you.comங்கிற வெப்சைட் பார்ப்பீங்க. இதோடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் அண்ட் ஜிமெயில் ஐடியில் நான் இப்போ லாகின் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தேவைக்கும் நம்ம வேற வேற ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். இது எப்போ வருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் யூடியூப்ல வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் வெறுமனே யூடியூபை லாகின் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது இருக்கிற டிஃபிகல்ட்டி என்னன்னா, ஈவன் தோ அது ஐபி அட்ரஸை வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு கஸ்டமைஸாக உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் காட்டும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கவனிச்சுக்கிட்டாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் பிஹேவியர் இன்னைக்கு நீங்கள் இந்த சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம், நாளைக்கு நீங்கள் வேற ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து யூடியூப்ல லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த யூடியூப் அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோ அதுக்கேற்றாப்புல வீடியோஸ் கொடுக்கும். உங்களுடைய டேஸ்ட், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். அதனால தான் இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து யூடியூப்ல ஹோம் ஸ்க்ரீன். அதில இந்த இடத்துல வரும். சில நேரம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட கீழ கூட வரலாம். ஸோ நீங்க எப்பவுமே யூடியூப்குள்ள போனோம்னா ஒரு தடவ ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு இப்ப நான் இத என்ன பண்றேன்னா, இந்த சைஸ கொஞ்சம் பெருசாக்குறேன். ஜூம் பண்றேன். எதனால ஜூம் பண்றேன்னா, சாரி ஜூம் அவுட் ஆயிட்டு. ஜூம் இன்க்கு பதிலா. ஓகே. இப்ப நான் ஜூம் பண்ணியிருக்கிறேன். எதனால இப்படி ஜூம் பண்றேன்னா, உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறதுக்காக தான். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஒப்பீனியன் கேட்கிற பார்ட். வாட் டிட் யூ திங்க் ஆஃப் திஸ் வீடியோ? இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹெல்ப் அஸ் இம்ப்ரூவ் யூடியூப். யூடியூப் இது எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகுதுன்னா, நீங்க குடுக்குற சஜஷன வச்சு உங்கள மாரியே லைக் மைண்டட் ஆடியன்ஸ்க்கு அதே மாரி வீடியோஸ் குடுப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நாட் ஷூர்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நாட் ஷூர நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒப்பீனியன் குடுக்கலன்னு எடுத்துக்கிட்டு, இந்த பாக்ஸே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். ஸோ நாட் ஷூர் குடுக்காதீங்க. இதுல வந்து 1 ஸ்டார் குடுத்து பாருங்க. 1 ஸ்டார் குடுத்தீங்கன்னா, டெரிபிள். ரிக்ரெட் வாட்சிங். டோன்ட் ரிக்ரெட் வாட்சிங். டூ யூ ரிக்ரெட் வாட்சிங் திஸ் வீடியோ? இந்த வீடியோ பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த மாரி ஒரு கொஸ்டின் இது. ஸோ இதுல வந்து நீங்க எஸ் ஆர் நோ குடுக்கலாம். ஓகே. இங்க வந்துருச்சு. டூ யூ ரிக்ரெட் வாட்சிங் திஸ் வீடியோ? ரிக்ரெட் வாட்சிங்னா உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லன்னு அர்த்தம். டூ நாட் ரிக்ரெட் வாட்சிங்னா எனக்கு விருப்பம் இல்லன்னா இல்ல. ஆனா இந்த வீடியோ குவாலிட்டிக்கு நான் சிங்கிள் ஸ்டார் தான் குடுப்பேன். அந்த மாரி ஒரு ஒப்பீனியன். 2 குடுத்தீங்கன்னா இன்னும் பேட். ஸோ இது வந்து டெரிபிள் ரொம்ப மட்டமா இருக்கு. இது வந்து பேடா இருக்கு. 2 ஸ்டார் குடுத்தீங்கன்னா. அப்பவுமே ரிக்ரெட்டா இல்லையான்னு குடுக்க ஆப்ஷன் கேட்குது. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கனாலே உங்ககிட்ட வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. டிஃபரெண்ட், மீடியாக்கர், டிசப்பாயிண்டிங், இர்ரெலவன்ட், அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ காட்டியிருக்கீங்க. நான் இதுக்கு 3 ஸ்டார் தான் குடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு வித்தியாசமான ஒரு வீடியோ. இது எனக்கு தேவையில்லாத மாரி ஒரு வீடியோ. மீடியாக்கர் வந்தா வருது, வராட்டி போகுது அந்த மாதிரி. டிசப்பாயிண்டிங் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல இந்த வீடியோ பார்த்தது. அண்ட் இர்ரெலவன்ட் நான் பார்க்குற என்னுடைய அ எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாரி இந்த வீடியோ இல்ல. மேபி த கன்டென்ட் ஆர் இந்த வீடியோவை யூடியூப் அல்காரிதம் டிஸ்ப்ளே பண்ணுது. அதர்ஸ். இத குடுத்தீங்கனாலும் என்ன நீங்க சொல்ல வேற ஏதோ ஒரு ரீசன் எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஓகேயா இருக்கிற வீடியோக்கு. ஸோ 3 ஸ்டார் வரைக்கும் வாங்குனாலே, அதுக்கு வந்து நீங்க நல்ல ஒப்பீனியன் குடுக்கலன்னு தான் யூடியூப் அல்காரிதம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் 4 குடுத்தீங்கன்னா மட்டும் இந்த இதெல்லாம் வருது. என்டர்டெய்னிங், ரிலேக்சிங், இன்ஃபர்மேட்டிவ், ஹெல்ப்ஸ் ஃபோக்கஸ், யூஸ்ஃபுல், நாவல், அதர்ஸ். இதுல என்டர்டெய்னிங் உங்களுக்கே தெரியும். நல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருந்ததுப்பா. இது எனக்கு நல்லா ரிலாக்ஸிங்கா இருந்தது என் மைண்டுக்கு. இன்ஃபர்மேட்டிவ்னா எனக்கு தேவையான தகவல்கள வந்து நான் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது இன்ஃபர்மேஷன். ஹெல்ப் ஃபோக்கஸ்னா ஃபோக்கஸ் பண்ண நான் எத ஃபோக்கஸ் பண்ணனோ, அதுக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்குது இந்த ரிசல்ட். இதெல்லாம் நீங்க சர்ச் பண்றதுன்னு மட்டும் இல்ல. உங்களுக்கு YouTube ஹோம் பேஜ்ல வர சஜஸ்டட் வீடியோவா இருக்கலாம். அல்லது சைட் பாக்ஸ்ல வர சஜஸ்டட் வீடியோவா இருக்கலாம். நான் 2யுமே உங்களுக்கு ஒரு வீடியோக்குள்ள போய் காட்டுறேன். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வியூவர்ஸ் உடைய ரேட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து நாவல் இருக்கு, அதர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் வச்சு குடுக்குறது. இப்ப நான் வந்து குட் குடுத்ததுக்கு இந்த மாரி கொஞ்சம் பாசிட்டிவான ஒப்பீனியன் வருது. இப்ப நான் 4வது போறேன். 4வது போகும்போது என்ன வருதுன்னா, இன்னும் அதிகமான பாசிட்டிவான ஒப்பீனியன்ஸ் வரும். இன்ஸ்பைரிங்கா இருந்ததா? ஹார்ட் வார்மிங்கா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா இந்த வீடியோ எனக்கு? இன்ஃபர்மேஷன் எனக்கு இதுலருந்து கிடைச்சதா?
என்ஜாயபிள் என்ன மகிழ்விச்சதா இந்த வீடியோ, லைஃப் சேஞ்சிங் என்னுடைய வாழ்க்கையை மாத்தி போட்டுருச்சு இந்த வீடியோ. அந்த அளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எனக்கு இதுவரைக்கும் தெரியாத தகவல் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க லைஃப் சேஞ்சிங் போடலாம். காமிங் நல்ல மனச சாந்தப்படுத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம் டவுன் மியூசிக் எல்லாம் கேட்பாங்க சில பேர். மெலடி மியூசிக் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து காமிங். அதே மாரி ஸ்லீப் அண்ட் மெடிடேஷன் மியூசிக் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து காமிங். அதர்ஸ்லாம் இதுல எல்லாம் இல்லாம வேற ஒரு விஷயம்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நீங்க இதுல உள்ள எல்லாத்துக்குமே டிக் மார்க் குடுக்கலாம். இது என்னுடைய வீடியோங்கிறதுனால, இதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி ரேட்டிங் வேணுங்கிறதுக்காண்டி நான் 5 ஸ்டார் குடுத்து எல்லாத்துக்கும் டிக் குடுக்குறேன். மற்றவங்க வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து கரெக்ட்டா வேலிடேட் பண்ணி குடுங்க. ஸோ இப்ப நான் அன்டூ குடுத்துட்டேன்னா, திரும்ப இதுவுமே வந்துரும். இப்ப நான் நாட் ஷூர் குடுத்தேன்னா, இது எனக்கு போயிடும். அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல. ஸோ எல்லாத்தையுமே டிக் பண்ணி நீங்க நாட் ஷூர் குடுக்க உங்களுக்கு அடிக்கடி ரேட்டிங் குடுக்க வராது. எனக்கே எப்பவுமே தான் வரும். அது எப்போ வருதோ அப்ப இந்த வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இங்கிலீஷ்ல பண்ணேன். இங்கிலீஷ்ல பண்ணது நெறைய எல்லா ஸ்டார்ஸ் உடைய கிரைட்டீரியாவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணல. ஸோ இது வந்து ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட் வீடியோவா தமிழ்ல போடுறேன். அண்ட் இங்கிலீஷ்லயுமே இதோடைய வெர்ஷன் நான் வந்து சீக்கிரம் போட முயற்சி பண்றேன். ஸோ இப்ப எல்லாத்தையும் டிக் பண்ணியாச்சு. என்னுடைய வீடியோஸ் அதாவது என்னுடைய வீடியோஸ் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்னுடைய வீடியோ தான் இங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஜோயல் ஜான் ஜேன்னு இருந்ததுன்னா, அது என்னுடைய வீடியோ. ஏன்னா ஜோயல் ஜான்கன் ஜேங்கிறது என் யூடியூப் சேனலுடைய பேரு. இது வந்து அதோடைய டைட்டில். இந்த வீடியோடைய டைட்டில். ஸோ இங்க ஜோயல் ஜான்ஜேன்னு பார்த்தீங்கனாலே 5 ஸ்டார் குடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சப்மிட் குடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். மத்தவங்க வீடியோவா இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? எப்படி ரேட் பண்ணணும்? என்ன மாதிரி அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணணும்? அந்த மாதிரி எவாலுவேட் பண்ணி கரெக்ட்டான ரேட்டிங் என்ன உண்டோ அத மட்டும் அதுக்கு குடுத்தா போதும். என் வீடியோஸ்னா 5 ஸ்டார் அண்ட் ஆல் டிக் மார்க். ஓகேங்களா? இப்ப நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஸோ இத நான் இப்ப சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, காட் இட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். நம்ம குடுத்த ஃபீட்பேக்குக்கு நன்றி. அண்ட் இந்த ஃபீட்பேக் குடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அண்ட் இந்த ஃபீட்பேக் எல்லாம் வந்து தே வில் டேக் இன்டூ கன்சிடரேஷன். ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்றேன்னா, இத டவுன் பண்றேன். டவுன் பண்ணி என்னுடைய வீடியோ எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறேன். இது என்னுடைய வீடியோ. இது என்னுடைய வீடியோ எப்படி கண்டுபிடிச்சேன்? இங்க ஜோயல் ஜான்ஜே இந்த டைட்டில் எனக்கு என் வீடியோங்கிறதுனால ஆஸ் யூசுவல் தெரியும். பட் எந்த யூடியூப் சேனலோ அதோடைய பேர் இங்க இருக்கும். அண்ட் உள்ளே போயிருச்சு. அண்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் இங்க காட்டும். அது அலோட் பண்ணியிருந்தாங்கன்னா அண்ட் டேட். ஸோ இதுல வந்து இப்ப இங்க சைட்ல காட்டுது பார்த்தீங்களா? இதெல்லாம் கூட சஜஸ்டட் வீடியோஸ் தான். இது ஒரு செட் ஆஃப் சஜஷன் அண்ட் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்ல காட்டுது இல்லையா? அது வந்து ஹோம் ஸ்க்ரீன் சஜஷன். நீங்க ஒரு வீடியோ கிளிக் பண்ணி போனோம்னா, அந்த வீடியோ பேஸ் பண்ணி எதெல்லாம் ரெலவென்ட்டா இருக்கோ, அது வந்து சைட் ஸ்க்ரீன்ல வர சஜஸ்டட் வீடியோஸ்ல வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஹோம்ல ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு நீங்க என்ன வீடியோலாம் பார்ப்பீங்கன்னு யூடியூப் அல்காரிதம் நினைக்குதோ, அதெல்லாம் இங்க வரும். இது என்னுடைய ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? இத இப்ப நீங்க இங்க செலக்ட் பண்ணும்போதே நீங்க வந்து வாட்ச் லைட்டருக்கு மூவ் பண்ணி விட்டுறலாம். அதே மாரி அந்த ஆட் கியூவும் பண்ணிக்கலாம். ஆட் டூ கியூ வரிசையா குடுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் நீங்க பார்த்துக்கலாம். இந்த ஆட் கியூ எப்படி பண்றது நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்ப்போம். அண்ட் பிஃபோர் தட் என்னுடைய இந்த வீடியோடைய இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து தமிழ்ல அ கீழ லிங்க் குடுக்குறேன். பட் அது ஃபுல் வீடியோவா இருக்காது. ஜஸ்ட் யூடியூப் வீடியோ ரிவ்யூனா என்னன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யூசர் ரிவ்யூ எப்படி குடுக்குறாங்கன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு ஸ்டாரையும் பிரஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். இன்னொரு தடவ இங்கிலீஷ்ல டீட்டெயில்டு வீடியோன்னு ஒண்ணு போட்டுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும். அண்ட் இது தமிழ்ல உள்ள டீட்டெயில் வீடியோ. இதுக்கு இன்னொரு வெர்ஷன் பண்ண மாட்டேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதில கொஞ்சம் விடுபட போய் தான் நான் இந்த வெர்ஷனே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இங்க வந்து மத்த விஷயங்கள்லயும் ரேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அதில நீங்க இங்க போய் ஒரு கமெண்ட் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோக்கு நான் என்ன கமெண்ட் போடலாம்? குட்ன்னு போடலாம். குட்ன்னு போட்டுட்டு கமெண்ட் குடுத்தேன்னா, இது கூட உங்களுக்கு SEOல ஸ்கோர் ஆகும். அண்ட் இதுக்கே நான் ஒரு தம்ஸ் அப் குடுத்துக்கலாம். அண்ட் இங்க மேல போனீங்கன்னா, வீடியோ குடுக்குற தம்ஸ் அப். அண்ட் இது வந்து ஷேர் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வரும்னு. இப்ப கிளிக் பண்ணி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இது பண்ணியிருக்காங்க. எந்த பார்ட் உங்களுக்கு வேணுமோ, அத மட்டும் நீங்க கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா? அப்புறம் சேவ் பிளேலிஸ்ட்ல சேவ் பண்றதுக்கு. அல்லது வாட்ச் லைட்டர்ல கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இதுல நான் பிளேலிஸ்ட் எதுவும் கிளிக் பண்ணாதனால வாட்ச் லைட்டர் மட்டும் வருது. கிரியேட் பிளேலிஸ்ட் குடுத்தேன்னா, பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அத பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். அண்ட் ஓகே ஃபிரெண்ட்ஸ், இது சைட்ல வர சஜஷன், ஹோம் ஸ்க்ரீன்ல வர சஜஷன் எல்லாத்துக்கும் முக்கியம் நீங்க ரிவ்யூ குடுக்குறது, உங்களுக்கு எந்த வீடியோஸ்லாம் பிடிக்குதோ அதுக்கு தம்ஸ் அப் குடுக்குறது. உங்களுக்கு பிடிக்காத வீடியோஸ்க்கு நீங்க டிஸ்லைக் குடுக்கலாம். 3க்கு கீழ ரேட்டிங் குடுக்கலாம். ஆனா என் வீடியோக்கெல்லாம் அப்படி பண்ணாதீங்க. மத்தவங்க வீடியோஸ் வந்து எப்படி இருக்குதோ அத உங்க மைண்ட் ஒப்பீனியன பொறுத்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் குடுத்து எல்லா சோசியல் மீடியா என்னுடைய ஷேர் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, வாட்ச் லேட்டர் குடுங்க. அண்ட் பிளேலிஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க என்னுடைய வீடியோஸ்க்கு. அத பத்தி நம்ம ஃபியூச்சர்ல வர வீடியோஸ் பார்ப்போம். அண்ட் ரொம்ப நேரம் பேசிட்டேன். உங்ககிட்ட இருந்து விடை பெறணும். அண்ட் நன்றி, வணக்கம், பை பாய். நான் இப்போ இந்த ரெக்கார்டிங்க முடிக்கிறேன்.